Hi students, we will talk about the test number 6 discussion. Test number 6 science year-based discussion. Morning, நம்ம வரலாறு டிஸ்கஷன் பார்க்குறோம். அடுத்த கிளாஸ்ல வந்து மேக்ஸ் டிஸ்கஷன் பார்க்குறோம். அதுக்கு அடுத்து செவ்வாய் ஓகே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமுதசுரபி வகுப்புகளும் கண்டினியூஸாக போக போது போன வாரம் 4 வகுப்புகள் எங்கும் எதிரும் இலக்கியம் அப்புறம் வந்து ஓஎன் கவிஞரை தலைப்பில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெண்பா அப்படிங்கிற தலைப்பில் பழமைப்பாறை தலைப்பில் 4 டிஃப்ரெண்ட் வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரியான அடுத்தடுத்த டாபிக் சிலபஸ் ஆடுறது அடுத்தடுத்த டாபிக்ஸ் கண்டினியூ ஆகும். மறக்காமல் பார்த்துருங்க. அடுத்த ஃபியூச்சரில் உங்களுடைய ஃபாலோவர்ஸ் உங்களுடைய வியூஸ் உங்களுடைய லைக்ஸ் உங்களுடைய கமெண்டை பொறுத்து அடுத்து வந்து நம்ம வந்து ஜிஎஸ் இதே மாதிரி ஜிஎஸ் டாபிக்லேயே நம்ம வந்து போடலாம் வகுப்பு போடலாம். சரிங்களா? ரைட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 6ல ஹிஸ்டரி வரலாறை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம மன்னர்களை பற்றி குப்தர்கள் ஜெதி சுல்தான் முகலாயர்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அதை தான் வந்து மன்னர் பரம்பரை பற்றி படிக்கிறது. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகான சப்ஜெக்ட் புக்கில் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஓகேங்களா? அதாவது எத்திக்ஸ் புக்குன்னு சொல்லியிருப்போம். ஆனால் எத்திக்ஸ் புக்கை தாண்டியும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் வெளியே இருந்து நம்ம எடுத்துருப்போம். சரிங்களா? எதுக்கு இதெல்லாமே தெரியாது அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸாமில் போயிட்டு தெரியல நான் மட்டும் வருத்தப்படுங்க. இப்போ கொடுத்துரு கொஸ்டினை நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுடைய ஓனாக நீங்கள் நானும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். நீங்களும் எக்ஸ்ட்ராவாக நிறைய பாயிண்ட்ஸ் சர்ச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட்டா? ரைட். அப்போ இந்தியன் கல்ச்சரை பற்றி அடுத்து வேற்றுமை ஒற்றுமை பற்றி இந்தியாவுடைய இனம் மொழி கஸ்டம்ஸ் வழக்காறுகள் அப்புறம் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு ஸ்டேட் மாநிலத்தை பற்றியும் ஒரு சமூக நல்லிணக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதிக மொழிகளை கொண்ட நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடமாக உள்ளது? அதாவது வேர்ல்டே வந்து ஹையஸ்ட் லாங்குவேஜ் ஓகே நிறைய லாங்குவேஜ் பேசக்கூடிய நாடுகளை வந்து வரிசைப்படுத்தும் போது இந்தியா அதில் டாப் 5க்குள்ள இருக்கு கன்ஃபார்ம். ஓகே இந்த ஆப்ஷனே அப்படிதான் வச்சிருக்கோம். 1 2 3 4 தான் வச்சிருக்கோம். டாப் 5க்குள்ள இருக்குது. முதல் நாடு என்ன நாடு அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? முதல் நாடு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பாப்பா நியூ கினியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த நாடு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே நிறைய ட்ரைபல் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஓகே இந்த சின்ன நாடு தான். ஓகே ஆனால் எக்கச்சக்கமான மொழிகளை பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட 700-800 மொழிகள் கிட்ட பேசக்கூடிய ஒரு நாடுகள்னா அது இந்த பாப்பா நியூ கினியா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2வது இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இந்தோனேஷியா நாடு இருக்குது. இந்தோனேஷியா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே நம்ம வரலாற்றுல கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா நாடு ரொம்ப கடாரம் பகுதி. ஓகே அந்த இந்தோனேஷியாவில் கிட்டத்தட்ட இங்கே ஒரு 600 மொழிகளை பேசப்படுறாங்க. 3வது நாடாக நைஜீரியா இருக்குது. நைஜீரியா இது ஆப்பிரிக்க நாடு. நைஜீரியா ஓகே நைஜீரியா. 4வது நாடாக இந்தியா உள்ளது. ஓகேங்களா? உங்களுக்கு ஆன்சருக்கு 2 கொடுத்துருந்தாங்கன்னா தவறு. ஓகேங்களா? 4வது நாடாக தான் இந்தியா இருக்குது. சரிங்களா? இந்தியா 4வது நாடாக கிட்டத்தட்ட 400+ ஓகே 400+ மொழிகளை பேசக்கூடிய இந்திய நாடாக இருக்குது. சார் இந்தியாவில் எக்கச்சக்கமாக மொழி பேசுகிறாங்க 400 மட்டுமா அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? அதாவது ரொம்ப நல்ல ஓரளவுக்கு அதாவது ஒரு பேர் 2 பேர் ஒரு குடும்பம் ஒரு சின்ன ஊர் மட்டும் பேசக்கூடிய மொழிதான் கணக்கிடாம ஓரளவுக்கு அதிகமாக கவுண்டிங் இருக்கக்கூடிய மொழிகளையும் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய மொழிகளையும் கவுண்ட் பண்ணி இந்தியா 4வது இடமாக இருக்குது. ஓகே அப்போ அதிகமாக பேசக்கூடிய மொழிகள் இந்தியா எத்தனை இடம் 4வது இடமாக இருக்குது. கிட்டத்தட்ட 400+ மொழிகளையும் வந்து வச்சிருக்குது. ஓகே அடுத்து how many cultural zones in modern world அப்படி சொல்றாங்க. அதாவது நவீன உலகில் எத்தனை கலாச்சார மண்டலங்கள் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சார் கலாச்சார மண்டலம் அப்படின்னு யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய தலங்கள் மாதிரி இதையும் என்ன பிடிச்சிருக்காங்கன்னா அங்கங்க எங்கெல்லாம் கலாச்சாரம் ரொம்ப பழமையான கலாச்சாரமாகவும் ரொம்ப கலாச்சாரம் ஓங்கி இருக்கிறதோ அங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாச்சார பகுதிகளாக பிரிச்சு வச்சிருக்காங்க. சரிங்களா? அதுல வந்து மொத்தம் உலக அளவில் 12 கலாச்சார மண்டலங்களாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது லத்தீன் அமெரிக்கா ஓகேங்களா அதுக்கப்புறம் ஐரோப்பியா ஓகே இந்த சைடு ஆஸ்திரேலியா பகுதி ஆசிய பகுதி இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியையும் பிரிச்சு கலாச்சார மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. மொத்தம் எத்தனை இருக்குது 12 மண்டலம் இருக்குது. யுனெஸ்கோ வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. எப்படி அடுத்து பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கஸ்டம் அப்புறம் வந்து மொழி இனம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வழக்காறு பார்த்துருந்தோம். இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் கொஞ்சம் உலக அளவிலே நம்ம எடுத்திருப்போம். ஓகேங்களா? பின்னாடி ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து இந்தியா லெவலில் இருக்கும். நீங்க மெயின் ஃபோக்கஸ் ஆன் இந்தியாவுடைய இனம் மொழி கலாச்சாரம் பண்பாடு இதை பற்றி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா? வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சின்ன பாயிண்ட்ஸை மட்டும் இதில் மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரிசர்ச் பண்ணி இது எழுதுவேனா. ஆனால் இந்தியாவை பற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய மதம் எந்த மதம் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஓகே இந்தியாவில் எத்தனை ட்ரைபல்ஸ் இருக்காங்க யார் ஹையஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களை நல்லா டெப்த்தாக படிச்சுக்கோங்க. ஏன்னா சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்தியாவில் தான் கொஞ்சம் டச் பண்ணுவாங்க. மேபி வேர்ல்டு லெவலில் பேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ரைட்.
மத்திய ஆப்பிரிக்கா கலாச்சாரத்தை நீக்ரோ கலாச்சாரம் என்றும் அழைக்கப்படுகிறது. நம்ம இப்பதான் பார்த்திருந்தோம்ல, ஓகேதா. நைஜீரியா நாடு இருக்குங்கல்ல, ஓகே. ஆப்பிரிக்காவுடைய கலாச்சாரமே ஆப்பிரிக்காவோட தான் உலகம் தோன்றிய நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மனித இனத்தையும் 4ஆ பிரிப்பாங்க. நீக்ராய்ட்ஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து காக்கசாய்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரலாய்டு, அப்புறம் வந்து மங்கோலியைடு அப்படின்னு சொல்லிட்டு மங்கோலியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 இனங்களாக பிரிப்பாங்க. ஓகே, மனித இனத்தை மொத்தத்தையும். அப்ப அந்த 4 இடங்கள்ல நீக்ரோ கலாச்சாரம் இது மத்திய ஆப்பிரிக்கா கலாச்சாரம் என்று அழைக்கப்படுகிறது. எஸ், கரெக்ட் தான். ஆப்பிரிக்காவுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடியது அதான் இருண்ட கண்டம் என்று அழைக்கக்கூடிய ஆப்பிரிக்காவோட தான் மனிதன் முதலாக தோன்றினான். அந்த கலாச்சாரம் தான் நீக்ரோ கலாச்சாரம், மத்திய ஆப்பிரிக்கா கலாச்சாரம் சொல்றாங்க. ரைட். அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட் தான். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இது முதன்மையாக ஆப்பிரிக்காவில் காணப்படுகிறது. எஸ், இதுவும் கரெக்ட் தான். ஆப்பிரிக்காவில் இது மெயினா பிரைமரியா இருக்குது. ஓகேதா. மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, வரலாற்று ஆய்வாளர் பேக்கர். ஓகே, நீங்க எத்திக்ஸ் புக் படிச்சிருந்தா இவரை பத்தி கண்டிப்பா படிச்சிருப்பீங்க, பேக்கர் பத்தி. ஓகே, வரலாற்று ஆய்வாளர் பேக்கர் இந்த கலாச்சாரத்தை ஒதுக்கப்பட்ட கலாச்சாரம் அப்படி சொல்றாராமா. எஸ், 100% தவறு இது. ஓகேதா. ஒதுக்கப்பட்ட கலாச்சாரம் இதுதான் மெயின் கலாச்சாரமே. உலக கலாச்சாரம் தோன்றுவதற்கு இதுதான் மெயின் புள்ளி. ஏன்னா மனிதன் இங்கதான் தோன்றான். இந்த நீக்ரோ இன மக்கள் தான் அங்கங்க வேற வேற இடங்களுக்கு போகும் பொழுதோ, அப்படி இல்லைன்னா இதே டைம்ல அங்க வேற உருவாயிருந்தாங்க. ஆனா இதுதான் வந்து பழமையான இன மக்களாகவும் முதன்மையான ஒரு நாகரிகமா இருக்குது. ஒதுக்கப்பட்ட நாகரிகம் எல்லாம் கிடையாது. ஓகே, பேக்கர் இதை சொல்ல தவறு. அடுத்து, அனைத்து எஸ்கிமோ இன மக்கள். சரி, என்ன சார் எஸ்கிமோ, எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்காங்க, படத்துல இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க. எஸ்கிமோனா இந்த அண்டார்டிகா ஆர்டிக் பகுதியில் தான் வந்து குளிர்கால மனிதர்கள் இருப்பாங்க பாருங்க. நாடோடி விலங்கு மாதிரியும் கொஞ்சம் மனிதன் மாதிரி இருப்பாங்கல்ல, நிறைய இந்த உள்ளன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த இன மக்கள் தான் எஸ்கிமோக்கள் சொல்றாங்க. அப்போ நீக்ரோ இன மக்களை அனைத்து எஸ்கிமோ இன மக்களையும் இந்த கலாச்சாரத்தின் பகுதியின் கீழ் கொண்டு வருகின்றன. எஸ், இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா. அப்போ 1, 2, 4 எல்லாமே கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட், வெள்ளையர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இனக்குழுக்கள். நான் சொன்னா மொத்த மனிதனுடைய இனக்குழுக்களை 4ஆ பிரிச்சிருக்காங்க. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. நீக்ரோடாய்டு, காக்கசாய்டு, மங்கோலியாய்டு, ஆஸ்ட்ரலாய்டு. சரி, யார் சார் இவங்க? நீக்ராய்டு அப்படின்னா ஆப்பிரிக்க பகுதியில அப்படியே கண்ணங்கரைன்னு இருப்பாங்கல்ல, நீக்ரோ இன மக்கள் சொல்லுவாங்க. அப்படியே கருப்பா இருப்பாங்க, கண் கருவிலையும் கருப்பு, முடியும் நிறமும் கருப்பு, எல்லாமே கருப்பா இருப்பாங்க. சரிங்களா. அதுதான் ஆப்பிரிக்க மக்கள் பார்த்துருப்பீங்கன்னா அவங்க தான் நீக்ராய்டு. காக்கசாய்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான், வெள்ளையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரிட்டிஷ் பீப்புள் தான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். யாரு? பிரிட்டிஷ் பீப்புள். எப்படி இருப்பாங்க? நிறம், தோலி நிறம் எல்லாம் ஒயிட்டா இருக்கும். ஓகேவா. முடி நிறம் லைட் ப்ரௌனா இருக்கும். பார்த்துருக்கீங்களா முடியோட நிறம்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டர் இப்ப இருக்காரு, வேற ஒருத்தர் இருக்காரு, இந்திய பாரம்பரியத்தை சேர்ந்தவர் இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு, போரிஸ் ஜான்சன் இருந்திருப்பாரு. அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, அவர் கூட காக்கசாய்டு இனத்தை சேர்ந்தவர் தான். அவர் ஆல் ஸ்கின்னும் ஒயிட்டு, முடியோட நிறமும் லைட் ப்ரௌனா இருக்கும். பிரிட்டிஷ்காரங்க தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த காக்கசாய்டு இன மக்களுக்கு. ஓகேங்களா. தான் வெள்ளையர்கள் அப்படின்னா காக்கசாய்டு. ஓகே, இவங்களுடைய நிற தோற்றம் இப்படி இருக்கும். ஸ்கின் ஒயிட்டு, ப்ரௌன், லைட் ப்ரௌனா இருக்கும். ஓகேதா. கண்ணுடைய கருவிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனா இருக்கும், கருப்பா இருக்காது, அதிகபட்ச கருப்பா இருக்காது. ஓகே, அடுத்து மங்கோலாய்டு இன மக்கள் அப்படின்னா மெயின் எக்ஸாம்பிள் நம்மளுடைய தெற்காசிய மக்கள். ஓகேங்களா. அதாவது சீனா, நம்மளுடைய மேகாலயா, அருணாச்சல பிரதேஷ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து, இந்த சைடு கம்போடியா, இந்த நாட்டு இன மக்கள் தான் மங்கோலியன். ஷார்ட்டா இருப்பாங்க. ஓகேங்களா. பிளாக் ஹேர் தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்கின் டோன் ஒயிட்டா இருக்கும், ஷார்ட் தான். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். மூக்கெல்லாம் சப்பையா இருக்கும். பார்த்துருப்பீங்க நம்ம சீன மக்கள் எப்படி இருப்பாங்க, அதே மாதிரி தான் மங்கோலாய்டு. அடுத்து ஆஸ்ட்ரலாய்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவுக்கு இந்திய இன மாதிரி இருப்பாங்களாமா. ஓகேங்களா. அதான் பிளாக் ஹேர், கொஞ்சம் நீக்ரோடாய்டு அளவுக்கு பிளாக்கா இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பிளாக் வித் ப்ரௌனா இருப்பாங்க. ஓகே, உயரம் வாய்ந்தவர்களா இருப்பாங்க. ஓகேங்களா. ஆஸ்ட்ரலாய்டு ஆஸ்திரேலியா நாட்டில் அதிகமா இருப்பாங்க. ஓகேங்களா. இது ஆக்சுவலா திராவிட இனம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆனா இது வந்து உலக அளவில் கிளாசிஃபை பண்ணல, 4ஆ கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆன்சர் வந்து வெள்ளையர்கள் அப்படின்னா காக்கசாய்டு. சரிங்களா. அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் இதுல எதுதான் வந்து சரி அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, பேக்கர் அங்க வந்து அதே பேக்கர் தான் இங்க ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. பேக்கர் இந்திய கலாச்சார மண்டலத்தை ஒரு துணை கண்ட கலாச்சாரம் என்று அழைக்கிறார். எஸ், 100% உண்மைதான். இந்தியாவும் ஒரு துணை கண்டம், கலாச்சாரமும் ஒரு துணை கண்ட கலாச்சாரம். அடுத்து பாருங்க, தி ஸ்டம்ப். ஓகே, தி ஸ்டம்ப் என்ன சொல்றாருன்னா யூஸ்ட் நெல் கலாச்சாரம் என்ற சொல்லை பயன்படுத்துறார். இந்திய கலாச்சாரத்தை குறிப்பதற்காக நெல் கலாச்சாரம், அதாவது ரைஸ் கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், உண்மைதான், கரெக்ட் தான். அடுத்து இந்த அனைத்தும் சரி, இதுதான் ஆன்சர். இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். ஆப்ஷன் சி அனைத்தும் சரி. ஆப்ஷன் இது எதுவும் ஒன்று வராது, என்ன சரியா இருக்குது, அனைத்தும் சரி. ஓகே, ஆப்ஷன் சி.
அடுத்து இஸ்லாமிய கலாச்சார மண்டலத்தை பிரிட்டிஷ் மத்திய கிழக்கு கலாச்சாரம் என்றனர். எஸ், அவ்வளவுதான். ஓகே, இஸ்லாமிய கலாச்சாரத்தை மண்டலத்தை என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாமிய மக்கள் அந்த அரபு பகுதியில் வாழ்ந்தாங்கல்ல, அதை பிரிட்டிஷ் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா மத்திய கிழக்கு கலாச்சாரம் அப்படி சொல்றாங்க. இது பிரிட்டிஷ்காரன் சொன்னது. அது ஜெர்மனியர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இஸ்லாமிய கலாச்சாரத்தை கிழக்கிந்திய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரி. ஆப்ஷன் சி 1, 2 ரெண்டும் சரிதான். ஓகேடா. அடுத்து மனித இனங்கள் எத்தனை குழுக்களாக பிரிக்கப்பட்டன இப்பதான் சொன்னேன். ஓகேடா. நீகராய்டு, காக்கசாய்டு, மங்கோலியாய்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரலாய்டு அப்படி 4 இனக்குழுக்களாக பிரிச்சிருக்கிறாங்க. ஓகே, இந்த 4 இனக்குழுக்கள், இந்த 4 இனக்குழுக்களும் அவங்களுடைய அடையாளம், ஸ்கின், கண்ணுடைய கருவிதி, அப்புறம் ஹேரோடைய கலர், இதெல்லாம் பொறுத்து இது மாறுபடும். சரிங்களா? ரைட். ஹியூமன் ஸ்பீசிஸ் 4 குழுக்களாக பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக தவறான இணை. ஓகே, இதெல்லாம் தவறான இணை அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாமா? நீகராய்டு, நான் சொன்னேன். நீகராய்டு எங்க இருப்பாங்க? ஆப்பிரிக்காவில் இருக்காங்க நீகராய்டு. ஓகே. அடுத்து காக்கசாய்டு, நான் சொன்னேன். காக்கசாய்டு அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க தான் சொன்னேன். ஓகேடா. பாப்பா நியூ கினியாலாம் கிடையாது. ஓகே, பாப்பா நியூ கினியால வந்து கொஞ்சம் எல்லா இன மக்கள் இருப்பாங்க. ஓகே, இது தவறான இணை. மங்கோலாய்டு நான் சொன்னேன். கிழக்கு ஆசியா, தெற்கு ஆசியா, அங்கதான் சீனா இந்த பகுதியில் தான் மங்கோலாய்டு கரெக்ட் தான். ஆஸ்ட்ரலாய்டுனா ஆஸ்திரேலியா, இதுவும் கரெக்ட் தான். அப்போ ஆப்பிரிக்கா, மங்கோலாய்டு, ஆஸ்திரேலியா. இப்போ காக்கசாய்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அவங்க எந்த பகுதி அதிகமாக இருப்பாங்கன்னா ஐரோப்பா பகுதி போட்டாங்கன்னா அது காக்கசாய்டு கரெக்ட். ஓகேங்களா? ஐரோப்பா தான் காக்கசாய்டு இருப்பாங்க. பாப்பா நியூ கினியால நிறைய ட்ரைபல் பீப்புள் தான் இருப்பாங்க. நிறைய மொழி பேசக்கூடிய ரொம்ப கல்ச்சரலிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னா அதுதான். ஓகே, டூரிஸ்ட் பகுதி தான் நிறைய அங்கே இருக்குது. வேர்ல்டு டூர் போகணும்னா அங்கெல்லாம் போயிட்டு வாங்க. ஓகே. அடுத்து சிம்பிளான ஈஸியான கொஸ்டின், இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இது மாதிரி வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, டவுட்டே வேணாம். ஓகே, கண்டிப்பாக உண்மைதான். என்னதான் வந்து ரீசெண்டாக ஒரு பில் கொண்டு வரும்பொழுது நம்மளுடைய பிரியாம்பிள் அந்த செக்யூலர் சோசியலிஸ்ட் வேலை எடுத்திருந்தாலும் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு தான், கன்ஃபார்ம். எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை. எஸ், 100% கரெக்ட். எந்த ஒரு மதத்தையும் நம்மளுடைய அரசு வந்து ஹிந்து மதம் தான் இந்தியாவுடைய அரசு மதம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகரிக்கவில்லை, இன்றளவும். ஓகே, அங்கீகரிக்கவில்லை. அடுத்து எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றலாம் என்பது அடிப்படை உரிமை அல்ல. ஐயோ, தவறுப்பா. ஓகேதா. நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 25 28 வரைக்கும் அடிப்படை உரிமைகள் இருக்கு. எந்த மதத்தை நீ ஃபாலோ பண்ணலாம், எந்த மதத்தை நீ பரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதம் தொடர்பான கல்வி நிலையங்களை வைத்துக் கொள்ளலாம். ஓகேவா? டாக்ஸ் சலுகைகள் இருக்குது, எல்லாமே இருக்கு. சரிங்களா? அப்போ அடிப்படை உரிமைகள் இது ஒண்ணுதான். அப்போ ஏயும் பியும் மட்டும்தான் சரி, ஏ மற்றும் சி. இந்தியாவில் திராவிட இனக்குழுவின் முக்கிய 5 பிரிவுகளில் எது தவறானது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, திராவிட இனக்குழுவில் தமிழ் ஒரு முக்கிய திராவிட இனக்குழு, மலையாளம், தெற்கு, துளு, ஓகே, இதுல பிராகி அதுதான் வந்து திராவிட இனக்குழுக்களை தவறானது. ஓகே, பிராகி இனக்குழுக்கள் வந்து தவறானது. ரைட். அடுத்து போலாமா? அடுத்து பிராமி எழுத்து வடிவில் எழுதப்படாத ஒரே திராவிட மொழி, அதாவது பிராமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, பிராமி எழுத்து வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிராமி எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய தவறான எழுதப்படாத ஒரே திராவிட மொழி, திராவிட மொழிகள் 3ஆ பிரிப்பாங்க. தென் திராவிட மொழி, வட திராவிட மொழி, நடு திராவிட மொழி சொல்லிட்டு 3ஆ பிரிச்சிருப்பாங்க. உங்க 10th தமிழ் புக்ல இருக்கும். ஓகேங்களா? பார்த்துருப்பீங்க. சரிங்களா? தமிழ் புக்கு குரூப் 4 படிக்கும் போது நீங்க படிச்சிருப்பீங்க. அது வந்து தென் திராவிட மொழிகள்ல இதெல்லாம் வரும். நம்மளுடைய தமிழ், தெலுங்கு, மலையாளம், சமஸ்கிருத, நம்மளுடைய துளு, இந்த மாதிரி மொழிகள் தான் தென் திராவிட மொழிகளாக வரப்படுகிறது. ஓகேடா? ஆனா இதுல பிராமி எழுத்து வடிவில் வராத ஒரு மொழி என்ன திராவிட எழுத்து முறை அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பிராகி தான் வந்து இது. ஏன்னா இது வந்து வட திராவிட மொழி, இது வந்து பிராமி எழுத்துல வராது. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான இணையை தேர்ந்தெடுங்க. ஓகே, உலகளாவிய மதங்கள். உலகளாவிய மதங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்து மதம் உலகளவில் இருக்கு, கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம் உலகளவில் இருக்குது. உலகளவில் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மதம் அப்படிப்பட்ட கிறிஸ்தவ மதம் தான் முதல் இடத்துல இருக்குது. அதிகமா பின்பற்றக்கூடிய ஒரு மதம். பின்னாடி ஒரு கொஸ்டினே இருக்குது. ஓகே, அடுத்து இன மதங்கள் அப்படின்னா ஒரு இன கூட்டமே, ஓகே, ஒரு மக்கள் இன கூட்டமே ஒரு மதத்தை பின்பற்றுனா அதுக்கு பேர் தான் இன மதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷிண்டேயிசம், யூதயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷிண்டேயிசத்தை பத்தி பின்னாடி ஒரு கொஸ்டின் வருது. யூதர்கள் பின்பற்றியதான் யூதயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாரம்பரிய மதங்கள். ஓகே, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 3000-4000 வருடங்களுக்கு முன்னாடில இருந்தே பின்பற்றக்கூடிய ஒரு மதங்கள் அப்படின்னா இந்த மாய நம்பிக்கைகள், அப்புறம் இயற்கையை வழிபடக்கூடியதுதான் பாரம்பரிய மதங்களாக இருக்குது. ஓகே, இந்த தவறான இணை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எதுவும் அன்றுதான் கரெக்டான ஆன்சர். இங்க தவறான இணை எதுவுமே இல்லை. அடுத்து உலகிலேயே மிக அதிகமான மக்கள் எந்த மதத்தை பின்பற்ற, இப்பதான் சொன்னத உலகிலேயே எந்த மதத்தை அதிகமா மக்கள் பின்பற்றுறாங்க? கிறிஸ்தவ மதம் தான். ஓகேங்களா?
எடுத்துக்காட்டாக இந்த ஐரோப்பியம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, இந்த 2 கண்டங்கள், அப்புறம் இப்போ ரீசெண்டா ஆப்பிரிக்காவிலையும். ஓகேங்களா, இந்த 3 கண்டங்கள் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில ஐரோப்பிய அமெரிக்காவில் முக்கால்வாசிக்கு மேல, ஆப்பிரிக்காவில் ஒரு பாதிக்கும் மேல இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து கிறிஸ்தவ மதம் பின்பற்றுறாங்க. இந்த சைடு ஆசிய கண்டங்கள் இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் கிறிஸ்தவ மதம் தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2% தான். ஓகே, இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகையில பழைய டேட்டா தான் 2011 கணக்கீட்டு அடிப்படையில் வெறும் 2% தான் யாரு கிறிஸ்தவ மத மக்கள் வந்து இந்தியாவில் இருக்காங்க. அடுத்து சீன மதங்களில் கன்ஃபூசியனிசம், ஓகே, அண்ட் தாவோயிசம் என 2 முக்கிய நம்பிக்கைகள் அடங்கும். எஸ், சீன மதத்துல வந்து கான்ஃபூசியனிசம் அப்புறம் வந்து தாவோயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டு தான். இந்த கான்ஃபூசியஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்பவர் நிறுவப்பட்டது. தாவோயிசம் லாசே என்பவரால் நிறுவப்பட்டது. இந்த சோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 9th ஹிஸ்டரி புக் இருக்கும் பாருங்க, சரிங்களா? அதுல வேர்ல்ட் ஹிஸ்டரி கொஞ்சம் இருக்கும். அது இந்த கான்ஃபூசியனிசம், லாவோயிசம், ஓகே, அப்புறம் வந்து இந்த தாவோயிசம் இதெல்லாமே இருக்கும். ஓகே, இங்க 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான், 3ம் சரி. அடுத்து குருமுகி. ஓகே, குருமுகிங்கிற லாங்குவேஜ் எந்த மதத்தின் மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த குருமுகிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து 2 மதத்திற்கு சம்பந்தமாகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒன்னு வந்து சமண மதம், இன்னொன்னு சீக்கிய மதம். 2ஐயும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, 2 மதத்திற்கும் இந்த குருமுகி அப்படிங்கிற மொழியை வந்து பின்பற்றுறாங்க. சமண மதத்தை பின்னாட்கள்ல இந்த பஞ்சாப், இந்த உத்தரகாண்ட் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே குருமுகி சமண மதத்தை பின்பற்றிய மக்கள் பேசினாங்க. லேட்டரா வந்து சீக்கிய மதம் பிரபலடையும் போது இப்போ பஞ்சாப், ஹரியானா இந்த மாநிலங்கள்ல குருமுகி சீக்கிய மதத்திற்கு ரொம்ப பிரபலமானது. அதான் பஞ்சாபி மொழி. அதுதான் வந்து ஒரு காலங்கள்ல இந்த குருமுகிங்கிற ஒரு லாங்குவேஜ் தான் பஞ்சாபி மொழி அப்படிங்கிற மொழியே வந்து உருவாயிருக்கு சொல்றாங்க. சரிங்களா? குருமுகி வந்து நம்ம ஆப்ஷன் அடிப்படையில் புத்த மதமோ கான்ஃபூசியஸமோ டாவோயிசம் கிடையாது, சமண மதத்தை பின்பற்றக்கூடியது. சரிங்களா? அடுத்து இது இந்தியா தொடர்பான இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். சரிங்களா? அதிகமா எதிர்பார்க்கலாம். உலக அளவில் 300 மில்லியன் பழங்குடியினர், சரி இது இந்தியா கிடையாதுப்பா, 300 மில்லியன் பழங்குடியினர் காணப்படுகின்றனர். எஸ், கரெக்ட் தான். 300க்கும் அதிகமான மில்லியன் கணக்குல பழங்குடியினர், யாரு? ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ், ஓகே, ட்ரைபல் பீப்புள் வந்து காணப்படுகிறாங்க. அடுத்து 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் வாழும் இவர்கள் உலகின் மொத்த மக்கள் தொகையில 4% ஆகும். எஸ், கரெக்ட் தான். 60 நாடுகளுக்கு மேற்பட்டு இருக்கிறாங்க. ஆனா வெறும் 4% மக்கள் தான் இருக்கிறாங்க. 1, 2, 2 சரி. இதே மாதிரி இப்ப இந்தியா சம்பந்தமா ஒரு ஃபேக்சுவல் பாயிண்ட் வரும். அடுத்து நாகார்ஜுனா சாகர் புலிகள் சரணாலயம் எங்க இருக்குது? ஈஸி தான். ஓகே, ஆந்திர பிரதேசத்துல இருக்குது. இது வந்து டைகர் ரிசர்வ் வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, இதுதான் முக்கியமானது. இது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்சுவல் பாயிண்ட் வரும். ஓகே, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரைபல் கண்டிப்பா படிக்கணும் நீங்க. அது ஜியோகிராஃபி ரிலேட்டடாகவும் படிக்கணும், ஹிஸ்டரி ரிலேட்டடாகவும், நம்ம பாரம்பரிய தலங்கிற கஸ்டம்ஸ் பத்தி நம்ம படிக்கணும், கலாச்சாரத்தை பத்தி படிக்கணும். ரைட். அதுல சாந்தல்கள் நீங்க ஹிஸ்டரியில் படிப்பீங்க. சாந்தல் கிளர்ச்சி, சாந்தல் ரெபலியன் படிச்சிருப்பீங்க. 1855 நடந்திருக்கும், மார்ச் மாசம் நடந்திருக்கும். ஓகே, இந்த சித்து கன்ஹூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அதுக்கு தலைவராக இருப்பாங்கல்ல, அவங்க தான் சொல்றாங்க சாந்தல்கள் இந்தியாவில் 3வது பெரிய பழங்குடியினர் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், 100% ரைட், 3வது தான். இப்போ முதல் பெரிய பழங்குடியினர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு கிளர்ச்சி பண்ணியிருப்பாங்க, பில் அப்படின்னு சொல்லுவாங்க. பில் இன மக்கள் இவங்க தான் வந்து இந்தியாவோட அதிகமா இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள். கிட்டத்தட்ட 38% இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, மொத்தம் பழங்குடியின மக்கள்லேயே 1/3 மேல. சரிங்களா? பாருங்க, அப்ப அதுதான் 38% பில் இன மக்கள் இருக்காங்க. 2வது இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எங்க முண்டாவர் தான். எஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா கோண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கோண்ட் இன மக்கள். ஓகே, 2வது இருக்கக்கூடியது கோண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோண்டின மக்கள் வந்து அதிகமா 2வது பிளேஸ் இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30% இருக்கிறாங்க. இந்த 3வது இருக்கிறது வந்து சாந்தல் இன மக்கள். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பழங்குடியின பங்குல 21% சாந்தல்கள் இருக்காங்க. சரிங்களா? 3வது பெரிய பழங்குடியின 3rd பிளேஸ். எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து மேற்கு வங்காளம், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட், அசாம் மாநிலம் காணப்படுகின்றன. எஸ், கரெக்ட் தான். சாந்தல் மக்கள் வந்து மேற்கு வங்காளத்துல இருந்து அப்படியே மேல போகும். ஓகே, பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட், அசாம் இங்கெல்லாம் காணப்படுகிறது. அடுத்து முண்டா என்றால் பொதுவாக கிராமத்தின் தலைவர். ஓகே, முண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ட்ரைபல் இருக்காங்க. முண்டா ரெபலியன் நடந்திருக்கும், முண்டா கிளர்ச்சி எல்லாமே புக்கில் இருக்குது. 1899, 1900 இந்த வருஷங்கள் நடக்கும் முண்டா கிளர்ச்சி. இது பொதுவாக கிராமத்துடைய தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அடுத்து முண்டா பழங்குடியினத்தின் முக்கிய தொழில் வந்து வேட்டையாடுதல். இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? 4 ஸ்டேட்மெண்ட்டும் இங்க கரெக்ட் தான். 1, 2, 3, 4 சரி. ஓகே, அப்போ முக்கியமான பாயிண்ட்
பழங்குடியினர் பொறுத்த வரைக்கும் யார் அதிகமாக இருக்காங்க இந்தியா 38% வந்து பில் இன மக்கள். ஓகே, பில் பழங்குடியினர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய யார் சொல்லுவோம் கோண்டு இன மக்கள். மூன்றாவதாக சாந்தல். ஓகேதா, மூன்றாவது மேற்கு வங்காளம், பீகார் அந்த பகுதியில் இருக்காங்க. உலகின் மிக ஆபத்தான பழங்குடியினர் இந்த மாதிரி ரீசன் கேட்கறேன். இந்தியாவோட பழங்குடியினர் இருக்காங்க ரொம்ப ஆபத்தானவர்கள். ஏன் அப்படி சொல்றாங்க? சென்டினல்ஸ் அப்படி சொல்றாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்தமான் நிக்கோபார்ல ஒரு டூரிஸ்ட் பீப்புள், ஓகேவா, வெளிநாட்டை சேர்ந்த ஒரு டூரிஸ்ட் பீப்புள் ஒருத்தரை வந்து இந்த சென்டினல் இன மக்கள் வந்து கொன்னுட்டாங்க. ஓகே, எதுக்காக கொண்டாங்க அப்படின்னா இந்த இன மக்கள் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஓகே, இவங்க தனியாகவே ஒரு தீவு இருக்கு, சென்டினல்ஸ் தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவு இருக்கு. யூடியூப்லேயே போட்டு பாருங்க, சென்டினல்ஸ் ட்ரைப்ஸ் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா இவரை பற்றி வரும். ஓகே, ரொம்ப 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 ஆபத்தான இவங்க வந்து அந்நியர்கள் யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக கொலை பண்ணிடுவாங்க. ஓகே, வானத்துல ஃப்ளைட்டு பறந்தா கூட அவிழம்பை ஏந்ததுக்கு ரெடியா இருப்பாங்க. அந்த மாதிரி ட்ரைபல் ரொம்ப 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 பழமையான ஒரு பழங்குடியினர்கள். ஓகே, அதான் அந்த ஏரியாவுக்கு அந்த தீவுக்கு மக்கள் வந்தாங்கன்னா அவங்களை கொண்டுருவாங்க. சரிங்களா? சென்டினல் இன ட்ரைபல் மக்கள் ரொம்ப ஆபத்தானவர்கள் சொல்றாங்க. அடுத்து கூற்று. உலகில் 7 மொழி தொகுதி 30 மொழி குடும்பங்களாக வகைப்படுத்தி உள்ளார் GL ட்ரஸ் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், கரெக்ட் தான். உலகில் ஏறக்குறைய 7,000 மொழிகள் அழிந்துவிடும் என்ற எதிர்பார்க்கப்படுகிறது. எஸ், எக்ஸ்டிங்ட் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருப்பாங்க. எக்ஸ்டிங்ட், எஸ், அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு 7,000 மொழிகள் இருக்காமா. ஓகே, அடுத்து பாருங்க, ரொம்ப சூப்பரான ஃபேக்சுவல் டேட்டா. 14 நாட்களுக்கு, ஓகே, 14 நாட்களுக்குள் ஒரு மொழி அழிந்து போதாமா. ஓகே, உலகத்தில் எப்படி 14 days ஒன்ஸ் ஒரு லாங்குவேஜ் வந்து அழிஞ்சு போயிட்டு இருக்காமா. இதுவும் கரெக்ட் தான். அனைத்தும் சரி. டேட்டா ஃபேக்சுவல் பாயிண்டாக லாங்குவேஜ், இது உலகத்துடைய ஃபேக்சுவல் பாயிண்ட். அடுத்து அதே லாங்குவேஜ் மொழி கொடுத்துருக்காங்களா, அதை நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம சிலபஸ் ஷெட்யூல் கேட்கலாம். ஓகே, அப்போ மொழியை பொறுத்த வரைக்கும் 8th ஷெட்யூல் 8வது அட்டவணையில வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 8வது அட்டவணையில நமக்கு வந்து மொழியை பற்றி கொடுத்துருக்காங்க. அது அட்டவணையை உருவாக்கும் பொழுது 14 லாங்குவேஜ் இருக்குது. இப்போ 22 லாங்குவேஜ் ஆயிடுச்சு. நிறைய மொழி சேர்த்திருக்காங்க. அதை சேர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட் பாருங்க. இதுல எது தவறானது பார்க்கணும். பாருங்க, 1967ஆம் ஆண்டு 21வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின் அடிப்படையில சிந்தி மொழி சேர்க்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் சேர்த்தாங்கப்பா. 21வது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து 14ல இருந்து 15வது லாங்குவேஜ் சேர்த்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கரெக்ட். அடுத்து 1993ஆம் ஆண்டு 71வது சட்டத்திட்டத்தின் அடிப்படையில கொன்கானி, மணிப்பூரி, நேபாளி, KMN அப்படின்னு சொல்லியிருப்போம் ஷார்ட்கட். ஓகேவா, கொன்கானி, மணிப்பூரி, நேபாளி 3 மொழிகள் சேர்க்கப்பட்டது. இதுவும் கரெக்ட் தான். 71வது சட்ட திருத்தம் தான். ஆனா என்ன தப்பு? 93 கிடையாது, 92. ஓகேவா, ரைட். இந்த செட் தவறு. ஓகே, இந்த செட் சரி, தவறு. சரியான கேட்கறாங்க, சவரான கேட்கறாங்களா பார்க்கலாம். அடுத்து 2003ஆம் ஆண்டில் 92வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில போடோ, டோங்கிரி, மைத்திரி, சாந்திரி, போடோ, டோங்கிரி, மைத்திரி, சாந்திரி, BDMS சொல்லியிருப்போம். ஓகே, 2003. எஸ், இது கரெக்ட் தான். சரிங்களா? அனைத்தும் சரி கொடுத்துருக்காங்க, அனைத்தும் சரி கிடையாது. ஓகேங்களா? இது எது தவறானது பார்க்கணும். 92 இதுதான் தவறு. அப்போ இதுதான் ஆன்சர். நமக்கு தவறானதை நோட் பண்ணணும். சரிங்களா? ரைட்டா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த மாதிரி எந்தெந்த லாங்குவேஜ் எந்தெந்த விஷயங்களை சேர்த்தாங்க பார்த்துக்கோங்க. 14 இருந்து 22 மாறிடுச்சு. மிக அதிகமான அண்டை நாடுகளின் எல்லைகளை கொண்ட நாடு சீனா அப்படின்னு சொல்றாங்க. எஸ், கரெக்ட் தான். அதிகமா லேண்ட் பவுண்டரிஸ் வந்து சீனாவுக்கு தான் நிறைய நாடுகள் பகிருது. கனடா உலகின் 2வது பெரிய நாடு, பரப்பளவு 2வது மிகப்பெரிய நாடா சொல்றாங்க. எஸ், இதுவும் கரெக்ட் தான். ரெண்டுமே சரி. இதுதான் சிம்பிள் கொஸ்டின் தான். சரிங்களா? ஜியோகிராபிக்கலா இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்து இது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. பண்படு, யூனிட் 8ஆவும் ஹிஸ்டரி தான் கேட்கறான். பண்படு என்னும் தமிழ் சொல்லிலிருந்து பண்பாடு என்னும் சொல்லு வந்து தோன்றியது அப்படி சொல்றாங்க. எஸ், கரெக்ட் தான். ஓகேதா? அடுத்து பண்படுத்தல் என்பதற்கு செம்மைப்படுத்தல் அல்லது சீர்படுத்தல் என்பது பொருள். கரெக்ட் தான். அடுத்து பண்படுத்தல் என்னும் சொல் வடிக்கு நிலத்தை பண்படுத்தும் உள்ளத்தை பண்படுத்துவதற்கும் பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. எஸ், 3வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகேங்களா? இப்போ பண்படு அப்படின்னா பண்பாடு அந்த சொல்லிருந்து தோன்றியது. பண்படுத்தல் என்பதற்கு செம்மைப்படுத்துதல் அப்படியே சீர்படுத்தல் என்பது பொருள். பண்படுத்தல் என்னும் சொல் வடிக்கு நிலத்தை பண்படுத்தும் உள்ளத்தை பண்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? அனைத்தும் இதுல சரி. ஓகே, எல்லாமே சரியா தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த பண்பாடு அப்படிங்கிற வார்த்தையை வந்து TK சிதம்பரனார் அவர் தான் வந்து முதலாக வந்து அதை அறிமுகப்படுத்தி புழக்கப்படுத்தி இருப்பார். அது கூட கொஸ்டினா வரும். அடுத்து தொல்காப்பியர் குறிப்பிடும் பண்ணத்தி என்பது பாமரர் பாடல்களை குறித்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தொல்காப்பியம் எழுதி வைக்கும் போது பண்ணத்தி அப்படிங்கிற வார்த்தை இருக்காம அது பாமரருடைய பாடலை குறிக்கிறது. எஸ், கரெக்ட். பண்ணத்தி அது எப்படி பிடிச்சது? பண் கூட்டல் நத்தி அப்படின்னு சொல்றாங்க என்பது பண்ணையை விரும்புவது என பொருள்படும். பண் அப்படின்னா பாடலை விரும்புவது. அடுத்து இதுவும் கரெக்ட் தான்.
கதைப்பாடலுக்கு தமிழில் அம்மானை என்ற பெயர் உண்டு. எஸ், சூப்பர், கரெக்ட் தான். கதைப்பாடல் சொல்லக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு பாடக்கூடிய கதைகளை வந்து அம்மானை பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் கரெக்ட். அனைத்தும் சரி. 124 அனைத்தும் சரி. அடுத்து கூற்று காரணம். பண்பாடு என்பது மனிதனின் அகம் அதை வெளிப்படுத்துவதனால் ஆன நாகரீகம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டு வார்த்தைக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நிறைய பேருக்கு இது தெரியுது கிடையாது. அதாவது பண்பாடு அப்படிங்கிற வார்த்தைக்கும் நாகரீகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு புரியாது பாதி பேருக்கு. பண்பாடுன்னா இங்கிலீஷ் கல்ச்சர், நாகரீகம்னா சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரெண்டு இருக்க அர்த்தத்தை நான் சொல்றேன் பாருங்க. பண்பாடு அப்படின்னா உன்னுடைய உள் உணர்வு. ஓகேங்களா? உன்னுடைய உள்ளுணர்வு அகம் சார்ந்தது பண்பாடு அப்படின்னா, இப்ப நீ மனசுக்குள்ள கடவுளை கும்பிடுற. ஓகேங்களா? நீ மனசுக்குள்ள ஒரு நல்லவனாக இருக்கிற, ஒரு நேர்மையானவனா இருக்கிற. ஓகேங்களா? மனசுக்குள்ள யாருக்கும் தீங்கி விளைவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்கிற. ஓகே, இதெல்லாம் உன்னோட அகம் சார்ந்தது. இதுதான் உன்னுடைய பண்பாடு. ஓகேங்களா? இதுதான் உன்னுடைய கல்ச்சர் அப்படின்னு சொல்றோம். ஆனா நீ அதை வெளிப்படுத்துற பத்தியா, அதுதான் வந்து சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ அதை வெளிப்படுத்துறது சிவிலைசேஷன், நாகரீகம். அதாவது தோற்றத்தின் அடிப்படையிலையா இருக்கட்டும், ஓகேங்களா? அப்புறம் வந்து உடை அடிப்படையிலையா இருக்கட்டும், உன்னுடைய சமய குறியீடாக இருக்கட்டும், இதன் அடிப்படையில வெளிப்படுத்துவதற்கு பேர் தான் நாகரீகம் அப்படின்னு சொல்றாங்க. சிவிலி. அப்ப ரெண்டு இடத்துக்கு புரியுதா? அப்ப பண்பாடு அப்படின்னா அகம் சார்ந்தது, நாகரீகம் அப்படின்னா அது புறம் சார்ந்தது. ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து நாகரீகம் மாறுதலுக்கு உள்ளாகும். கண்டிப்பா நாகரீகம் மாறும். ஓகேங்களா? ஒரு காலத்துல 100 வருஷம் கழிச்சு எல்லாரும் வேட்டி சட்டை போட்டாங்க. இப்ப எல்லாருமே என்ன ஆயிட்டாங்க? ஃபேன் சட்டை போட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஒரு காலத்துல வந்து இந்த ஆடம்பர நகைகள் தான் வேற மாதிரி இருந்தது, இப்ப வேற மாதிரி மாறிச்சு. அப்போ நாகரிகம் கண்டிப்பா வந்து மாறுதலுக்கு உள்ளாகும். ஆனா பண்பாடு என்ன இருக்கும்? நிலைத்து நிற்கும். நீ அப்ப சாமி கும்பிட்டுருப்ப, இப்பவும் சாமியால கும்பிட்டுருப்ப. அப்ப நீ நல்லவனா இருந்திருப்ப, இப்பவும் நல்லவனா இருந்திருப்ப. அப்போ இது மாறாது, இது மாறும். இதுதான் இந்த ரெண்டு இருக்கக்கூடிய வித்தியாசம். ஓகேங்களா? ரைட். கூற்று காரணம் ரெண்டும் சரிதான். அடுத்து திருப்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க. கல்ச்சர் லத்தீன் சொல்லுக்கு சூழல் ஏற்ற வளர்ச்சி என்ற பொருள். எஸ், கரெக்ட் தான். கல்ச்சர் அப்படின்னா சிவிலைசேஷன் அப்படின்னா அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறுது, வளர்ச்சி பெறுது. கரெக்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இச்சொல்லின் திரிபே கல்ச்சர் அப்படின்னு மாறினதாமா ஆங்கிலத்தில் கூறப்படுகிறது. 1937 கல்ச்சர் என்னும் சொல்லுக்கு இணையான பண்பாடு, கல்ச்சர் வார்த்தைக்கு இணையான கலாச்சாரம் சொல்லக்கூடாது. ஓகேவா? கல்ச்சர் அப்படின்னா தூய தமிழ, பண்பாடு அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணது யாரும் சொல்றாங்க? டி.கே. சிதம்பரனார் சொன்னா பயன்படுத்த பேராசிரியர் எஸ். வையாபுரியார் குறிப்பிடுகிறார். மூணும் கரெக்ட் தான். 1, 2, 3 சரி. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். ப்ரீவியஸ் இயர்ல தமிழ்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பா. ஓகேங்களா? பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல். இது ஒரு நிறைய வந்து ஒரு பாடல் வரிகளே இருக்குது. ஓகே, ஆற்றுதல் அப்படிங்கிற ஒரு பாடல், ஆற்றுதல் அப்படிங்கிற ஒரு பாடல் வரி வந்து கலித்தொகையில நெய்தல் திணையில பாடக்கூடியதுதான் இது. ஓகேதா? ஆற்றுதல் என்பது, அப்புறம் வந்து போற்றுதல் என்பது, அப்புறம் அன்பெனப்படுவது, பண்பெனப்படுவது, இந்த மாதிரி தான் அந்த வார்த்தைகள் வந்து தோங்கும். அதுதான் இதுல பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். கலித்தொகை நூல்ல நெய்தல் திணையில வருதாம். நெய்தல் திணையில வருது. கலித்தொகை நூலை தொகுத்தவர் யாருன்னு கேட்பாங்க? நல்லத்துவனார். கலித்தொகை நூலை தொகுத்தவர் நல்லத்துவனார். சரிங்களா? மனிதன் தன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள உருவாக்கிய கருவிக்கு பெயர் தான் பண்பாடு அப்படின்னு சொன்னது யாரும் கேட்கிறாங்க. ஓகே, மனிதன் தன்னுடைய தேவையையும் தன்னுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுவதாக உருவாக்குனது பண்பாடு. ஓகே, சிசி நாட் இவர் தான் சொல்லியிருப்பார். சரிங்களா? இது ஒரு ஸ்டேட்மெண்ட். நாட்டுப்புறவியலை குறிக்கும் ஃபோக்கர் அப்படிங்கிற ஒரு சொல்லு வந்து வில்லியம் ஜான் தாமஸு எப்போது உருவாக்கினார்? இது இன்னொரு கொஸ்டினா வரும். சரிங்களா? 1846ஆம் ஆண்டு உருவாக்கியிருப்பார். ஃபோக்குங்கிற வார்த்தையை வில்லியம் ஜான் தாமஸ் உருவாக்கியிருக்கார். அடுத்து 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க. இ.பி. டெய்லர், மார்க்ஸ் முல்லர், 2 பேரும் ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க. இ.பி. டெய்லர் புராண கதைகள் தங்களை உருவாக்கிய முன்னோர்களை பற்றியும் பயன்படுத்துவோரை பற்றியும் கூறுகிறது என்கிறார். கரெக்ட். மார்க்ஸ் முல்லர் அறிஞர் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஒரு உண்மையை கூற விளைக்கிறது அப்படின்னு சொல்றாரு. எஸ், இதுவும் கரெக்ட் தான். வானத்தை ஆணாகவும் பூமியை பெண்ணாகவும் முழு நிலவு பௌர்ணமியை வாழ்வின் குறியீட்டாகவும் மதி நிறைவை அமாவாசை இறப்பின் குறியீட்டாகவும் கருதினார்கள் நம் முன்னோர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். 3மே கரெக்ட். சரிங்களா? இது அந்த இ.பி. டெய்லரோட ஸ்டேட்மெண்ட்டையும் மார்க்ஸ் முல்லரோட ஸ்டேட்மெண்ட்டையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நல்ல ஒரு கொஸ்டின். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஓகே, ஒரே குலம் தான் மனித குலம். ஓகே, ஒரே ஒரு கடவுள் தான், பிரிஞ்சு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர், ஆதி சித்தர் என்ற சித்தர்கள் ஒருவரான திருமூலர் சொல்லிக்கூட ஒரு வார்த்தை தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஓகே, அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கூற்று சரி.
எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியான் பராபரமே என்றவர். ஓகே, திருமூலர் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றாங்க, தவறு. சரிங்களா? ஏன் தரவடினா இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த பராபரமே அப்படின்ற வார்த்தை இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா சொன்னது யாரு அப்படின்னா தாயுமானவர். கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? தமிழ் வருவார் தாயுமானவர், அவர் தான் சொன்னார். அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு, முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் சரி. ஓகே, கூற்று ஒன்று மட்டும்தான் சரி. அதிசயம் அதுதான் இந்தியா. ஏன் சார் இப்படி சொல்றாங்க? இந்தியாவோட தான் ஏகப்பட்ட வித்தியாசமான விஷயங்கள் இருக்கு. ஏகப்பட்ட மொழி, ஏகப்பட்ட இனம், ஏகப்பட்ட கலாச்சாரங்கள், பழமையான கலாச்சாரங்கள், ஓகே, ஏகப்பட்ட பண்பாடுகள் இருக்குதா? அதான் அப்போ இந்தியா அப்படின்னா அதிசயம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லுவாங்க? ஏஎல் பாஷம், அவர் தான் சொல்லிருக்காரு. இந்தியா அப்படின்னா அதிசயம், அதிசயம்னா இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து திருப்பி ஒரு ஸ்டேட்மெண்ட். ஐரோப்பாவில் உள்ள இத்தாலி ஒரு தீபகற்ப நாடு. எஸ், டூரிஸ்ட் கரெக்ட் தான். ஐரோப்பா கான்டினென்ட் பார்த்துருப்பீங்க. அது இந்த சைடு இத்தாலி இருக்கும், ஒரு மாதிரி இந்த சைடு வளைஞ்சிருக்கும். அது ஒரு தீபகற்ப, அதான் மற்ற நிலத்தையும் சமவெளி பகுதியை விடையும் கடற்கரையை விடையும் கொஞ்சம் உயரமா இருக்குது. தீபகற்ப நாடு தான். அந்நாட்டின் கிழக்கே எருதிரியன் கடலும், மேற்கே தஸ்கான் கடலும், தெற்கே நன்னித கடலும், வடக்கே அபினைன் மலைத்தொடரும் இருக்குது. கரெக்ட். இத்தாலியின் தெற்கே சிசிலி தீவு உள்ளது. எஸ், 100% அனைத்தும் சரி. இத்தாலியின் தெற்கே என்ன இருக்கு? சிசிலி தீவு அப்படின்னு ஒன்று இருக்குது. அனைத்தும் சரி. அடுத்து பொருந்தாத இணை பாருங்க. சோட்டா நாகப்பூர் பிளாட்சு, அதாவது இந்தியா வரைபடம் வரைஞ்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இந்த சைடு தான் இருக்கும். சோட்டா நாகப்பூர் பீடபூமி எப்படி சொல்லுவாங்க? ஏகப்பட்ட கனிம வளங்கள். ஓகே, நிலக்கரி, இரும்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளி, காப்பர், எல்லாமே கனிம வளங்கள் நிறைய இருக்கு. கரெக்ட் தான். மாலவ பீடபூமி, திணைப்பொருட்கள், மால்வா பீடபூமி சொல்லுவாங்க. திணைப்பொருட்கள் எக்கச்சக்கமா இருக்கு. கரெக்ட் தான். தக்கான பீடபூமி, இது ஃபுல்லா தக்கான பீடபூமி, பருப்பு வகைகள் விளையுது. கரெக்ட் தான். கர்நாடகா, இங்க இருக்கிற கர்நாடகா தேயிலை கிடையாது, அங்க வந்து காப்பி தான் இருக்கும். சரிங்களா? அதனால இங்க தேயிலை விட்டுருக்காங்க. தவறு. இது மட்டும் தான் பொருந்தாத இணை. கர்நாடகா வந்து காஃபி தான் பயிரிடுவாங்க, தேயிலை வந்து அசாமு தான் ஃபேமஸ். இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியகம் என்று குறிப்பிட்டார் வி.ஏ. ஸ்மித் அப்படி சொல்லுவாங்க. வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித் சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவை பல மொழிகளின் அருங்காட்சியகம் அப்படி சொன்னது அகத்தியலிங்கம். சரிங்களா? இது இனங்கள், அது மொழிகள். இங்க வந்து வி.ஏ. ஸ்மித். சமஸ்கிருத மொழி வட இந்திய மொழிகளின் தாயாக கருதப்படுகிறது. கரெக்ட். சமஸ்கிருதம் வட இந்திய மொழிகளில் எழுத தேவநாகரி என்னும் எழுத்து வடிவம் பயன்படுகிறது. கரெக்ட். பழங்குடி மக்கள் பேசும் பல மொழிகளுக்கு எழுத்து வடிவம் இல்லை. எஸ், கரெக்ட். அனைத்தும் சரிதான். சரிங்களா? நிறைய கொஸ்டின் அனைத்தும் சரிதான் இருக்குது. ஓகேங்களா? ரைட்டு. இது இருக்கு. இந்தியாவுடைய மதம் தொடர்பான ஃபேக்சுவல் பாயிண்ட் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்து சொல்றாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜரான மதங்களுடைய அளவீடுகளும் படித்து வச்சிருக்கணும். ஓகே, 2011 கணக்கிட்ட அடிப்படையில் தான். புது சென்சஸ் இன்னும் வரல, அது நிறைய மாறும். சரிங்களா? கண்டிப்பா வந்து கவுண்டிங் கம்மியாகும். சரிங்களா? பர்சன்டேஜ் தான். அப்ப இந்துக்களுடைய சதவீதம் பொறுத்த வரைக்கும் 79.80%, கிட்டத்தட்ட 80% மக்கள் மொத்த மக்கள் தொகையில இந்துக்களா இருக்காங்க இந்தியாவில். அடுத்து இஸ்லாமியர்கள் 2% சொல்றாங்க. தவறு. இஸ்லாமியர்கள் 2% கிடையாது. இப்போ இஸ்லாமியர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க. இந்துக்களுக்கு அடுத்து இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடியது இஸ்லாமியர்கள் தான். கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டீங்கன்னா எப்படி குறைந்தபட்சம் ஒரு 20 கோடி கிட்ட இருப்பாங்க கண்டிப்பா. ஓகேங்களா? அதான் என்ன சொல்றாங்கன்னா 14% யார் தான்? இஸ்லாமியர்கள் இந்தியாவில். கிறிஸ்தவர்கள் 2.3%. கரெக்ட் தான். ஓகேங்களா? சீக்கியர்கள் 1.2%. பஞ்சாப் ஹரியானா மட்டுமே 1.2%. கரெக்ட் தான். ஓகேங்களா? இந்த பொருந்தாது அப்படின்னு இஸ்லாமியர்களுடைய கவுண்டிங் தான் அதிகம். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது மீதி இருக்கக்கூடிய மதம் தான் இதர மதங்கள் அப்படி சொல்லிடுவாங்க. அதுதான் நம்மளுடைய புத்த மதம், சமண மதம். ஓகே, நம்ம நிறைய மதங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கும். மேஜர் இருக்கக்கூடிய மதம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பொருந்தாது, இதுவும் நம்ம கலாச்சாரத்தை பத்தி பேசுது. அதாவது இது கொடுத்துருக்கக்கூடியது எல்லாமே அறுவடை திருவிழா. அறுவடை திருவிழா ஒவ்வொரு ஊர்ல அறுவடை பண்ணும்போது ஒரு பேர் சொல்லிட்டு, பஞ்சாப்ல பைசாகி அப்படி சொல்றாங்க. கரெக்ட். அசாம்ல ஓகே போஹ்லோ பிஹு அப்படி சொல்றாங்க. கரெக்ட் தான். வங்காளத்துல நபன்னா, இதுவும் கரெக்ட் தான். மத்திய பிரதேசத்துல மகர சங்கராந்தி கிடையாதுப்பா, தவறு. மத்திய பிரதேசத்துல மகர சங்கராந்தி எங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்துல கொண்டாடுவதுக்கு பேர் தான் மகர சங்கராந்தி. ஓகேங்களா? மத்திய பிரதேசத்துல கிடையாது. தவறானது கேட்கிறாங்க. ஆப்ஷன் டி தான் தவறானது. அடுத்து பொருந்தாத இணை கம்பர். ராமாயணத்தை பத்தி சொல்றாங்க. ராமாயணத்தை வடமொழியில் எழுதியவர் ஈஸியானதா. வடமொழி எழுதியவர் வான்மீகி முனிவர். ஓகேவா? வடமொழி எழுதியிருப்பாரு. ராமாயணத்துடைய முழு வரலாறு எழுதியிருப்பாரு. அதை ஹிந்தி மொழியில மாற்றுறது துளசிதாசன். தமிழ்ல 6 காண்டங்களாகவும் நிறைய வர்ணனைக்குள்ளாகப்பட்ட கம்பர் எழுதியிருக்காரு. தமிழோடைய மிகப்பெரிய ஒரு நூலாக இருக்குது. ஓகேங்களா? கம்பர் எழுதி இதுவும் கரெக்ட் தான். தவறான இணை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை இதுல. சரிங்களா? ஏன்னா எல்லாமே கரெக்ட் தான்.
தமிழ் நமக்கு தெரியும் கன்ஃபார்மா, இந்திய பிரதிதாசர் வடமொழியே கன்ஃபார்ம் தெரியும். ஏன்னா வடமொழியை தழுவி எழுதப்பட்டதுதான் என்னது தமிழ் கம்பராமாயணம். சரிங்களா? கவிராஜ மார்க்கம் எம்மொழி நூல் அப்படிங்கிற கன்னட மொழி நூல். ஓகேங்களா? கவிராஜ மார்க்கம் நம்மளுடைய இலக்கியங்களுடைய காலங்கள்ல நிறைய நூல்கள் வரும்போது ரொம்ப முக்கியமான கன்னட இலக்கிய நூல் ஆகும். ஓகே, கவிராஜ மார்க்கம் இதை எழுதியது யாருன்னு கேட்பாங்க, அமோக வர்சர். ஓகே, அமோக வர்சர். ஓகே, இவர் தான் எழுதியிருப்பாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு நூல் கன்னட இலக்கியத்தில். அமோக வர்சர் 1 அப்படி சொல்லுவாங்க. முதலாம் அமோக வர்சர் தான் நூல் எழுதியிருப்பாரு. புக்கிலே இருக்குது. ஓகே, 7th புக்ல இதுல இருக்குது இந்த பாயிண்ட். அடுத்து இது தமிழ் புக்கில் இருக்கும். லிட்டன் பிரபு சீக்ரெட் வே என்னுடைய எழுதினார். அதை தழுவி தமிழ்ல ரகசிய வழி அப்படின்னு சொல்லிட்டு நூல் மொழிபெயர்த்திருப்பாங்க. இதை எழுதியது யாரு அப்படி பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்தர் மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை. அவர் தான் எழுதியிருப்பாரு. அனைத்தும் சரிதான். சரிங்களா? சீக்ரெட் வே, ரகசிய வழி, லிட்டன் பிரபு எழுதிய நூலை இங்க மனோன்மணியம் எழுதியிருப்பார், மொழிபெயர்த்திருப்பார். தென் திராவிட மொழிகளில் பொருந்தாதது இப்பதான் நம்ம பார்த்திருந்தோம். பிராகுய் இது ஒரு வட திராவிட மொழி. சரிங்களா? இது என்ன திராவிட மொழினா வட திராவிட மொழி. 3ஆ பிரிப்பாங்க. தென் திராவிட மொழி, வட திராவிட மொழி, மத்திய நடு திராவிட மொழி அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. இதில் வந்து பிராகுய் வந்து வட திராவிட. தோடா, இருளா, கொராக்கா இதெல்லாம் தென் திராவிட மொழிகள் தான். சரிங்களா? அடுத்ததாக பொருந்தாத இணை பஞ்சாப்ல, அதாவது ஃபெஸ்டிவல் இதே மாதிரி தான். பஞ்சாப்ல குருநானக் ஜெயந்தி ரொம்ப ஃபேமஸ் ஆனது. கண்டிப்பா நாகூர் தர்காவில் கந்தூரி விழா ரொம்ப ஃபேமஸ் ஆனது. சிக்கல் சிங்காரவேலர் ஆலயம் கொடியேற்ற விழா அப்படின்னு எதுவும் நடக்காது, தவறு. ஓகேவா? வேளாங்கண்ணி மாதாவில் கொடியேற்ற விழா கரெக்ட் தான். நம்மளுடைய கலாச்சாரத்துல இது கிடையாது, இதுதான் பொருந்தாது, தவறு. சிக்கல் சிங்காரவேலர் ஆலயம்ல வந்து கொடியேற்ற விழா நடக்காது. அடுத்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா ரொம்ப 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 பழமையான ஒரு நூல். பழமையான நூல் கிடையாது, இண்டிபெண்டன்ஸ் டேவில் எழுதப்பட்ட, நேருவால் எழுதப்பட்டது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி அதுக்காக கொடுக்கப்பட்ட இந்த நூல் தான். ஜம்மு காஷ்மீரில் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் அதிகம் உள்ளார்கள். கரெக்ட். அருணாச்சல பிரதேசம், மேகாலயா கிறிஸ்டியன்ஸ் அதிகமா இருக்காங்க. மணிப்பூர்ல கிறிஸ்டியன்ஸ் அதிகம். ஓகேங்களா? இந்த கலவரத்தை கூட அதிகமான மெம்பர் வந்து கொல்லப்படுகிறார்கள். பஞ்சாப் மாநிலம் சீக்கிரம் அதிகம். எஸ், கரெக்ட் தான். அனைத்துமே சரி. இதுதான் ஆன்சர் டி. சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ரைட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஆன்சரா போட்டக்கூடாது. சரிங்களா? 3, 4 ஆப்ஷனையும் வாசி பார்த்துட்டு போடுங்க. உலக அளவில் பொருட்கள் வாங்கும் திறன் அடிப்படையில் 4வது இடத்தில் இந்தியா உள்ளது. தவறுப்பா. எக்கனாமிக்ஸ் புக்ல 9th 7th இருக்குது. இந்தியா பிபிபி. ஓகேங்களா? பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் எத்தனாவது பிளேஸ் இருக்காங்க? 3வது இடத்துல இருக்காங்க. இந்தியா கலப்பு பொருளாதாரத்தை பின்பற்றும் நாடாக இருக்கிறது. எஸ், கரெக்ட் தான். இந்தியா ஒரு மிக்ஸ்ட் எக்கனாமி ஃபாலோ பண்ணுது. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் தவறு, 2வது ஸ்டேட்மெண்ட் சரி. ஓகே, 2 மட்டும் தான் சரி. ஓகேங்களா? பிபியில 3வது இடத்துல இருக்காங்க. சைனா முதலிடம், அமெரிக்கா 2வது இடத்துல இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் மொழிகளின் எண்ணிக்கை இப்போதைக்கு எத்தனை மொழி இருக்குது நான் சொல்லிட்டேன். 22 மொழி. ஒரிஜினலா எத்தனை மொழி இருந்தது? 14 மொழி இருந்து 22 மொழியா இருக்குது. தமிழ் 1 இருக்குது. இங்கிலீஷ் வந்து ஒரு மொழியா இங்க அங்கீகரிக்கவில்லை. சரிங்களா? அது என்னென்ன மொழி தான் சேர்த்தாங்க பார்த்தா, சிந்தி, அப்புறம் போடோ, டோங்கிரி, மைத்திரி, சாந்திரி, அப்புறம் வந்து கொன்கானி இதெல்லாம் பார்த்துருந்தோம். எஸ், கடவுளர் இறைவரின் அருளும் பெற்றும் வாழ்க என வாழ்த்துவதே வாலி அப்படின்னு சொல்றாங்க. எஸ், கரெக்டு தான். இதெல்லாம் வந்து கல்ச்சர் சம்பந்தமானது. இறைவனை வழிபட்டு பாடலை தொடங்குவதற்கு பேர் தான் காப்பு அல்லது வழிபாடு சொல்லுவாங்க. அதாவது பாடலை தொடங்குவதற்கு முன்னாக காப்பு அப்படின்னா வழிபாட்டு பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்றாங்க பாடுவதற்கு முன்னாடி. 2மே சரிதான். அடுத்து பௌத்த சமய நூல்கள் எத்தனை பிரிவாக பிரித்துள்ளது? பௌத்த சமய நூல்கள்ல 3 பிரிவு சொல்லுவாங்க. 3 பீடகா அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்த பீடகா, வினய பீடகா, அபிதம்ம பீடகா அப்படின்னு சொல்லுவாங்க. 3ம் கரெக்ட் தான். சுத்த பீடகா, வினய பீடகா, அபிதம்ம பீடகா, 3 பீடகா அப்படின்னு சொல்லுவாங்க. பௌத்த மதத்துடைய நீதி கதைகளை வந்து ஜாதக கதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பௌத்த மதத்துல ஜாதக கதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல். நம்ம இப்பதானே பார்த்தோம். ஃபோக்கர் அப்படிங்கிற வார்த்தையை தான் யாரு யூஸ் பண்ணா? பழம்பாட்டி நூலின் எச்சம் அப்படின்னு சொன்னது யாரு தான்? ஃபோக்கருடைய வார்த்தை பயன்படுத்துறது வில்லியம் ஜான் தாமசு. இவர் தான் என்ன செஞ்சார் அப்படின்னா இந்த வார்த்தையை வந்து ஃபோக்கர் வார்த்தை பயன்படுத்தினார். ஓகேங்களா? ரைட். 50 கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் முடிஞ்சது. இதோட நம்ம வந்து ஹிஸ்டரி கிளாஸ் டிஸ்கஷன் முடிஞ்சது. ஓகேங்களா? அடுத்த டெஸ்ட் நம்ம வேர் டு ஸ்டடி முந்தானத்து போட்டிருந்தோம். வேர் டு ஸ்டடி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா வேறு இது படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் வந்து நம்ம வேர் டு ஸ்டடி போட்ட சிலபஸ் ஆர்டரில் வரும். கொஞ்சம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த டெஸ்ட்டில் வரும். ஓகேங்களா? அடுத்த டெஸ்ட் தேங்க்யூ.